அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். நாம் வாழ்விலே பல பிரச்சனைகளோடு வாழ்வை நடாத்தி கொண்டிருப்போம். சில நேரங்களில் தலை போகிற அளவுக்கான பிரச்சனை என்று பிரச்சனைகளை வார்த்தைகளால் நாம் வர்ணிப்போம். சில நேரங்களில் நம்மின் வர்ணனை போலவே நாம் வர்ணிப்பதைப் போலவே பிரச்சனைகள் மிக பிரம்மாண்டமானதாகத்தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு பெரிய துஆவைத்தான் நாம் காண இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணத்தை விரைவில் நடப்பதற்கான சூழலை ஏற்படுத்தும். வாழ்வில் பிரச்சனைகள் தலை போகிற அளவிற்கு வந்துவிட்டது என்றால் உடனே அது சரியாகுவதற்கான சூழலை இது ஏற்படுத்தும். மட்டுமல்ல, என்னென்ன நோக்கங்களை உள்ளத்தில் வைத்திருக்கிறீர்களோ எல்லாம் நடப்பதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்பதை குர்ஆனின் அந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையில், எந்த அளவிற்கு என்றால், ஊரில் இருந்தால் ஃபிரௌனின் மூலமாக உண்டான கூட்டத்தார்கள் இவர்களை கொன்று விடுவார்கள் என்ற அச்சத்தில் ஊரை விட்டும் வெளியிலே வருகிறார்கள். யாரும் துணைக்கு இல்லாத ஒரு சூழலிலே மதியனில் வந்த நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் இரு மகளார்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுக்கிறார்கள். அந்த சூழலில் அவர்களுக்கு வாழ்க்கை துணை இல்லை, வாழ்வதற்கான வாழ்வாதாரம் இல்லை, தங்குவதற்கான இடம் இல்லை, உண்பதற்கான உணவில்லை, வாழ்வதற்கான நாடு இல்லை. அதே சூழலில் உயிர் பறிபோகும் அச்சமும் அவர்களின் உள்ளங்களில் கொஞ்சம் ஆட்கொண்டு இருந்தது என்பதாக குர்ஆன் பேசும். இவ்வளவு பிரச்சனைகளுக்குமான தீர்வை அல்லாஹ் அவர்களின் ஒரு துஆவிலே தருகிறான். ஒரே ஒரு துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளையும் அங்கு முடித்து வைக்கிறான். குர்ஆன் பேசுகிறது, நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்படி ஒரு துஆ செய்தார்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இதனுடைய பொருள், யா அல்லாஹ், எனக்கு நீ எந்த நலவுகளையெல்லாம் நீ இறக்கி இருக்கிறாயோ, எந்த நலவுகளையெல்லாம் நல்லவைகளையெல்லாம் எனக்கு நீ தருகிறாயோ, அந்த எல்லாவற்றின் பக்கம் ஃபகீர், நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், அந்த அனைத்தும் எனக்கு தேவைப்படுகிறது ரஹ்மானே என்ற இந்த ஒரு சிறப்பான துஆவை நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் சூழலை அப்படியே தலைகீழாக மாற்றுகிறான். அல்லாஹ்வே, நீ கொடுக்கும், அப்படித்தானே, நீ என்ன நல்லதை கொடுக்கிறாயோ எல்லாம் எனக்கு தேவை, நான் தேவையுள்ளவன், நீ கொடுப்பவன் தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சூழலை மாற்றி கொடுக்கிறான். எந்த பெண்களுக்கு தண்ணீரை இறைத்து கொடுத்தார்களோ அந்த பெண்ணில் ஒருவரையே இவர்கள் திருமணம் முடிப்பதற்கான சூழல் ஏற்படுகிறது. அந்த பெண்ணினுடைய தந்தையே இவர்களுக்கான அடைக்கலத்தை கொடுக்கிறார்கள், இவர்களுக்கான உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள், இவர்களுக்கான வேலைகளை கொடுக்கிறார்கள். கடைசியில் திருமணம் முடித்து இவர்களை ஃபிரௌன் இடத்திலே அனுப்பியும் வைக்கிறார்கள். ஃபிரௌன்ட்ட நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. யார் தன்னை கொன்று விடுவார்கள் என்று இவர்கள் நினைத்தார்களோ அவனிடத்திலேயே இவர்கள் செல்கிறார்கள். சாதாரணமாக அல்ல, ஒரு நபியாக செல்கிறார்கள். அல்லாஹ் எல்லா சூழல்களையும் மாற்றியமைத்தான். செல்வது மட்டுமல்ல, சென்று யாரை பயந்தார்களோ அவனின் தோல்வியை கண்கூடாக பார்த்தார்கள். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அவர்களின் சமூகமான பனு இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால் எல்லாம் அந்த ஒரு துஆவை மையமாக கொண்டு என்று நம்மால் சொல்ல முடியுமாக. அந்த துஆவை நீங்கள் வாழ்விலே கேட்டு பாருங்கள். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும், என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அது நிறைவேறும். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு திருமணம் நடந்ததை போன்று திருமணம் நடைபெறாமல் தடையோடு இருப்பவர்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும். வாழ்வில் மகிழ்ச்சிகள் பிறக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதெல்லாம் கடந்து வாழ்வில் என்ன நோக்கங்களை மையமாக வாழ்வதற்கு அடிப்படையாக நாம் நினைக்கிறோமோ அந்த எல்லாம் கிடைக்கும். கடைசியில் நமக்கு எதிராக செயல்படுபவர்களின் தோல்வியை அல்லாஹ் கண்கூடாக காட்டி நம்மை அல்லாஹ் உயர்த்தி மேலோங்க செய்வான் என்பது குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய பாடம். அல்லாஹ் நம்மின் வாழ்வை சிறப்பானதாக, உயர்ந்ததாக, சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள், அல்லாஹ் வெற்றியை தருவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.